பணத்துக்காக தேவனை நம்புதல் அப்படிங்கிறத குறித்து இந்த நாளில் உங்களோட பேச விரும்புகிறேன். 10 கற்பனைகளிலிருந்து நல்ல உறவுகளை எப்படி அமைத்து கொள்வது, அதுலேருந்து ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறாரு அப்படிங்கிற விஷயத்தில் பேசிகிட்டு இருக்கேன். அதில் இந்த நாளில் களவு செய்யாதிருப்பாயாக அப்படிங்கிற கற்பனை அதுலேருந்து பேச விரும்புகிறேன். அதுலேருந்து ஆவியானவர் நமக்கு என்ன சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நமக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, பணத்துக்காக தேவனை மட்டும் நம்பணும். ஆனால் இது நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஒவ்வொரு நேரமும் கீழ்ப்படிஞ்சு ஆவியானோட சத்தம் கேட்கலன்னா, நம்ம முயற்சிகளை, நம்முடைய வேலையை, நம்முடைய திறமைகளை, நம்முடைய பிரயாசங்களை நம்ம நம்ப ஆரம்பிச்சுவோம். பாருங்களேன், அதுலேருந்து வரல, இதுலேருந்து வரல, இந்த வேலையிலேருந்து வரல, இவங்க தரல, அவங்க தரலன்னு. அதான் நம்முடைய ஆதாரம் தேவன் தான். பணத்துக்கு முக்கியமாக ரட்சிப்புக்கு அவரை நம்ப முடியும். நம்மளால் வியாதியிலேருந்து சுகம் தருவார் நம்ப முடியும், நல்ல வாழ்க்கை தருவார், நிம்மதி தருவார் நம்ப முடியும், பணம் தருவார் அப்படிங்கிற விஷயத்த அப்பப்போ மறந்து போய் நம்ம அதில் கஷ்டங்கள் வரும்போது சலிச்சு போய் நம்ம வேண்டாம், இது என்ன வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறோம். பணத்துக்காக தேவனை நம்புகிறவங்க இந்த களவுங்கிற விஷயத்துக்கே நம்ம போக மாட்டோம். பணத்துக்காக தானே அது ப்ராஸ்பரிட்டி, நான் ப்ராஸ்பரஸாக இருக்கணும், அதனால என்ன வேணால் எப்படி வேணால் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வேணால் சொல்லலை. பழைய ஏற்பாட்டிலே அது கொடுக்கப்பட்டுருச்சு, களவு செய்யாத அப்படின்னா. பணத்துக்காக தேவனை நம்பும்போது நாம் பொருளாதாரங்கிற விஷயத்தை குறித்த தெளிவுகள் நமக்கு பிறக்க ஆரம்பிக்குது. முதல் தெளிவு, தேவன் தருகிறார், அதுக்காக தேவனை மட்டும் எப்பவும் நம்பணும். ஒருவேளை பரம்பரை சொத்துக்கள் உங்களுக்கு வரலைன்னா கூட, அவங்க தரல, இவங்க தரல, அவங்க கேஸ் போட்டிருக்காங்க, இவங்க கேஸ் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறத விட, தேவன் எனக்கு தரணும், அவர்கிட்டருந்து தான் அந்த பிளெஸ்ஸிங்கும் வருது அப்படின்னு அவரை நோக்கி பார்க்கும்போது தடைகள் நீங்குகிறது. புதிய ஏற்பாட்டில் எபேசியர் 4:25 திருடுகிறவன் இனி திருடாமல், அவன் 3 வேலை செய்யணும், 3 விஷயம் பண்ணணும் அந்த இடத்துல போட்டிருப்பாருங்களேன். திருடுகிறவன் திருடக்கூடாது. அப்போது களவு செய்யாதிருப்பாயாகன்னு பழைய ஏற்பாடு மட்டும் சொல்லலை, புதிய ஏற்பாட்டில் எபேசியரில் பவுல் சொல்கிறாரு, கொலோசேர்லையும் சொல்கிறாரு, போய் அந்த மாதிரி காரியங்கள் நிறைய சொல்கிறாரு. கொலோசேர் 3ஆம் அதிகாரத்தில் திருடுகிறவன் திருடக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. 2வது என்ன செய்யணும், திருடாமல் அப்போ என்ன செய்யணும்னா நல்ல வேலை செய்யணும், நலமான வேலை செய்து அப்படின்னு தமிழ் பைபிள் சொல்லுது. நலமான வேலை செய்யணும், பிரயாசப்படணும். 3வது குறைச்சல் உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக வேலை செய்யணும். அப்போது திருடாமல் இருக்கணும், வேலை செய்யணும், வேலை செஞ்சு நம்முடைய காரியங்களை பார்க்குறது மட்டும் இல்லை, மற்றவர்கள் கொடுக்கறதுக்காகவே வேலை செய்யணும் அப்படிங்கிற 3 விஷயமும் அந்த இடத்துல போடப்பட்டிருக்கு. அப்போது திருடுறது ஏன் திருடக்கூடாது, மற்றவர்களுக்குரியதை எடுக்கக்கூடாது. மன்னா கொடுக்கப்பட்ட காலத்துலையும் கூட அதில் நீங்கள் ஒரு ஓமருக்கு அதிகமாக எடுக்காத, 2 லிட்டர் அப்படிங்கிறாங்க ஒரு ஓமருங்கிற கணக்கு. இப்போ ஒருத்தருக்கு 1 ஓமர் தான், அதுக்கு மேலே எடுத்துகிட்டு வந்தால் அளந்து பார்த்தா கரெக்டாக 1 ஓமர் தான் இருந்துச்சான். குறைச்சி எடுத்துகிட்டு வந்தவங்களுக்கும் 1 ஓமர் தான் இருந்துச்சான் அளந்து பார்த்தா. அப்படி தான் வேற சொல்லுது. அப்போது மற்றவங்களுக்கு உள்ளது தேவன் தான் எல்லாத்தையும் உருவாக்கியிருக்காரு. தேவனுடைய காரியங்களுக்கு அளவே கிடையாது பாருங்களேன். ஆனால் மற்றவங்களுக்கு உள்ளதை நம்ம எடுக்கக்கூடாது. அதை தான் டேக் மோர், டோன்ட் டேக் மோர் அப்படிங்கிறாங்க. மற்றவங்களுக்கு உள்ளதை எடுக்காது, ஆனால் தேவன்கிட்ட எவ்வளோ வேணால் வாங்கலாம் நீங்கள். மேக் மோர் அது இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலையில், இன்னும் உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்ளும் போது, உங்களோட ஸ்கில்ஸை டெவலப் பண்ணும்போது நீங்கள் நிறைய உண்டாக்குவீங்க. உங்கள் பிஸ்னஸில் நிறைய புதிய விஷயங்களை உண்டாக்குவீங்க. யூ வில் மேக் மோர். மேக் மோர் தப்பு கிடையாது. மேக் மோர் தேவன்கிட்டருந்து வருது. தேவன் உங்களுக்கு ஐடியாஸை கொடுக்குறாரு. தேவன் நல்ல ப்ராடக்ட்ஸை உங்கள் மூலமாக கொண்டு வர விரும்புகிறாரு. இந்த மனு வர்க்கத்துக்கு நன்மை செய்யும்படி நிறைய விஷயங்களை உங்கள் மூலமாக என் மூலமாக செய்ய விரும்புகிறாரு. அதான் மேக்கிங் மோர். மேக்கிங் மோர் தப்பு கிடையாது, டேக்கிங் மோருங்கிறதான் தப்பு. இன்னொருத்தர் உருவாக்கி வச்சுருக்கிறத நம்ம எடுத்துறது, அதுதான் மற்றவங்களுக்குள்ளதை எடுக்கிறது தான் திருடக்கூடாது, களவு செய்யாதன்னு அவர் சொல்கிறது. எனவே திருடுகிறவன் திருடாமல் நல்லமான வேலை செய்யணும். நல்லமான வேலை செய்கிறதுக்கு உங்களுக்குள்ளே எனக்குள்ளேயும் இயேசு இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். அவருடைய திறமைகள், தாளந்துகள் உங்களுக்குள் கொடுக்கப்பட்டதை அவர் வெளியே கொண்டு வரும்படி விரும்புகிறாரு. அதனால நல்லமான வேலை செய்ய நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னால் அதுக்கான எல்லா ஐடியாஸும் தருவார். மற்றவங்களுக்குள்ளதை நம்ம எடுக்க தேவையே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.